Hello everyone, welcome back. இன்னைக்கு ரொம்ப quick and healthy-ஆன spring onion தோசை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 spring onion stalks நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு நான் 2 chilli dry chillies எடுத்துர்க்கேன். முதல்ல இத கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொரகொரன்னு அரைச்சுப்போம். So இப்போ இந்த spring onions நான் வந்து நல்லா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா வேணாலும் அரைச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தோசையில பார்க்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியனும் சில்லியும் நீங்க போட்டுக்கோங்க. சோ இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நம்ம நார்மலான தோசை மாவு இட்லி தோசை மாவுல தான் நான் போட்டுக்கிறேன். சோ ஆல்ரெடி இதுல எல்லாமே நான் சால்ட் எல்லாமே நான் போட்டு வச்சிட்டேன். சோ நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நான் வந்து இதுல போட்டுக்கிறேன். சோ இப்போ இது நம்ம பேஸ்ட்டை நல்லா போட்டாச்சு. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் நிறைய விட்டமின் சி அண்ட் கால்சியம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம கோல்ட் அண்ட் ஃபீவர் டைம்ஸில் கூட இது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் ஒரு சில நேரம் நம்ம வந்து சைட் டிஷ்ஷஸ்லலாம் போட்டோன்னா நம்ம அந்த லீவ்ஸ் எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி தோசையில் வந்து ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் நிறைய வந்து அயர்ன் அண்ட் மெக்னீசியமும் இருக்குது. ஸோ ரெகுலர் டயட்டில் இதை சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிளெயின் தோசை நமக்கு ஒரு சில நேரம் போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நம்ம இந்த வெஜிடபிள் வந்து நமக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது சட்னி எதுக்கு வேணாலும் நம்ம நார்மலாக தோசைக்கு வச்சுருக்க சைட் டிஷ்ஷே வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ தின்னா வேணும்னாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே வந்து இதை நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கீ போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே போல் தோசையில் நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் நம்ம ஃப்ரைடே பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.